6:45. இதிலிருந்து நாங்கள் 9:30 மணி வரை பாடல்கள், துதிகள், ஜெபங்கள், வார்த்தைகளோடு இணைந்து தேவ ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து இணைவார்கள். தேவன் தாமே எடுத்து வருகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே எங்களோடு தொகுப்பாளராக சிஸ்டர் டோலி பெர்னாண்டோ அவர்கள் அல்பர்டாவில் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். முதலிலே அவர் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you. ஆமென். ஆமென். Amen, amen. Oops. Praise the Lord. கேக்குதா? Praise the Lord. கேக்குது. ஓகே. நன்றி சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி ஏசப்பா, நீங்க எங்களை ஒரு போதும் வெக்கத்துக்குள் போடாத தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்க கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்க எங்களுடைய ஜீவனுள்ள தகப்பனாக வந்து எங்களை நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எல்லா கனமகிமையும் உங்களுக்கே செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது நடத்த போற நித்திய வெளிச்சத்தை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். வர போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்க பேர் சொல்லி அழைத்த ஊழியக்காரர்கள் அவங்களை ஆண்டவரே உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அதுக்கான நன்றி செலுத்தி வரவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அப்பா இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை திறந்து கொடுத்த கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்தினப்பா. சகோதர சகோதரிகளே, கத்தர் இந்த வானொலியை திறந்து கொடுத்தது அது பெரிதான அற்புதமான காரியம். எங்கே கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கத்தருக்குரியது. நாங்க இந்த ஊழியத்தை ஏனோ தானமாக எண்ணாமைக்கு கத்தருக்குரியது என்று நினைத்து நாங்க தேவ பயத்தோடு நாங்க எதை செய்தாலும் யார் வந்தாலும் வராட்டி கத்தர் நாம உயர்ந்த அடக்கலமா இருக்கிறபடியா அவருடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து கிரிக்கை செய்ய போறபடியா நாங்க யாரும் ஒருமனப்பட்டு நாங்க அவருடன் கேட்கும் பொழுது அவர் எங்கள் மத்தியில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியா யாவரையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் உயர்ந்த அடக்கலமான தகப்பன். அவர் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து அநேகரையும் கொண்டு வந்து சேர்க்க போறபடிய கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறப்பா. இப்பொழுது நான் நடக்க போற நிகழ்ச்சிகளுக்காண்டி செல்வோம். இப்பொழுது 6:45 7:30 வரையும் வேர்ஷிப்பும் கத்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். 7:30 மணிக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பருந்தங்களுக்கு நேராக நாங்கள் கண்களை எடுத்து எல்லாருக்காக ஜபிப்போம். 8 மணிக்கு பிரிண்டா அவர்கள் வருவார்கள், செய்தி கொடுப்பார்கள். 8:30க்கு பாஸ்டர் வங்கர் செய்தி கொடுப்பாரு. அப்புறம் 9 மணிக்கு ஆண்டன் ராசநாயம் செய்தி கொடுப்பார்கள். செய்தி கொடுக்கறதுலப்பா நாங்க இப்பொழுது நீங்க ஜீவனுள்ளதாக எங்களுக்குள்ள ஜீவனுள்ள உங்களோட வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அவரோட நாமம் எல்லாத்திலும் உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அநேகர் இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரும் அன்போடு வரவழைக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்தாவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. இப்பொழுது நாங்க அன்போடு சிஸ்டர் கருணாவை வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா. இருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை, துன்பத்திலே நான் அமிழ்ந்திட்ட போதும் துயரம் கொள்ளவில்லை. துன்பத்திலே நான் அமிழ்ந்திட்ட போதும் துயரம் கொள்ளவில்லை. இயேசுவின் பக்கமும் பலமும் அவரே என் துணையும். இயேசுவே பக்கமும் பலமும் அவரே என் துணையும். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோஸ்தரிப்பேன், என்றென்றும் சோஸ்தரிப்பேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன்
உண்மையே துதிக்கிறோம், உண்மையே போற்றுகிறோம், உண்மை புகழுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். துதித்தலுடனே உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வந்திருக்கிற உயர்ந்த அடைக்கலமான உன்னதமான கர்த்தர் எங்களுக்கு தாபரமா இருக்கிறபடியா நன்றி நன்றி ஆண்டவரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருப, அதுதான் கிருப, அதுதான் கிருப, அதுதான் கிருப. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருப, அதுதான் கிருப. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தன்மை வந்தோரை மனதார உயர்த்தும். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரை மனதார உயர்த்தும். அதுதான் கிருப, அதுதான் கிருப. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருப, அதுதான் கிருப. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும். தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருப, அதுதான் கிருப. என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருப, அதுதான் கிருப. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருப, அதுதான் கிருப. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே. எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே. எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருப, அவரே கிருப, அவர்தான் கிருப, அவரே கிருப. நம் ஜேசு நமக்கு கிருபையானாரே, நம் ஜேசு நமக்கு கிருபையானாரே. அட்டுக்குட்டியானவரே, எங்களை கிருபையா எங்களை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹalleluya. அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் வருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். நான் பற்றும் நம்பிக்கை அசையாத அடைக்கலம், நான் பற்றும் நம்பிக்கை அசையாத அடைக்கலம். என்னொரே நம்பிக்கை என் இயேசு ஒருவரே. நான் பற்றும் நம்பிக்கை அசையாத அடைக்கலம், என்னொரே நம்பிக்கை என் தேவன் ஒருவரே. எதிரியால் மறைக்கப்பட்ட பொறியில் இருந்து தப்புவிப்பார். கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து பாதுகாப்பார். எதிரியால் மறைக்கப்பட்ட பொறியில் இருந்து தப்புவிப்பார்.
கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து பாதுகாப்பார். சாவுக்கேதுவான சாபம் ஒன்றும் என்னை நெருங்காது. வாதை என் கூடாரத்தை அணுகவே அணுகாது. அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியினூடே நடந்தாலும் கர்த்தரின் பாதுகாப்பு ஒன்றுக்கும் அஞ்சிடேன். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியினூடே நடந்தாலும் கர்த்தரின் பாதுகாப்பு ஒன்றுக்கும் அஞ்சிடேன். நீடித்த வாழ்வோடு திருப்தியாக்கி நடத்திடுவார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்திடுவார். நீடித்த நாட்களாக வாழ திருப்தி நடத்துவார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்திடுவார். அவரை நோக்கி கூப்பிடுவேன், சத்தத்துக்கு பதில் தருவார். ஆபத்தில் கூட இருந்து தப்புவித்து பாதுகாப்பார். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பராமரிப்புக்குள்ள நாங்கள் உட்படும் போது போக்குல வரத்துல இந்த இடங்களுக்கு போனாலும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தேவன் வழி நடத்துற கேடகமும் மரணும் கோட்டையும் மறைவிடமும் தஞ்சவுமாயிருந்து உன்னதமான கத்தரங்களுக்கு தாபரமாயிருக்கிறபடியா பொல்லாப்பு நேரிடாது. வாது எங்கள் கூடாரத்தை அணுகாது. எந்த நோயோ வியாதியோ எந்த விஷப்பூச்சிகளோ கிருமிகளோ எந்த இடத்துக்கு சென்றாலும் தேவன் அந்த தெய்வீக அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு அவருக்குள்ள இருக்கிறபடினால ஒவ்வொரு தரம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் ஆண்டவர் நித்தம் நடத்துறபடினால நன்றி 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 ஆண்டவரே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரே. உம்மை வாஞ்சையாய் என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்தீரே. வேளாண் கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன்.
இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தூயவரே. உமக்கு நன்றி நன்றி. துதிக்கு பாத்துறான் என் தேவனே. கர்த்தரை எக்காலத்தில் நாங்கள் சோஸ்தரிப்பவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கிறது என்று சொன்ன தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. எப்பொழுதும் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதிக்க 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 கிருபை மிகுதியாய் பெருகும் என்று சொன்ன தேவாதி தேவனை உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மண்ணான என்னை மனிதனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாயமாலமான மனுஷனை மகனாக மாற்றி நீங்க. மண்ணான மனுஷனை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகளாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்னை மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷரமை மகுடமாக மாற்றினீங்க. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்னை பொன் சிறகாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்னை பொன்னிறமாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் தூயவரே. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன்.
இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கண்ணனி போல் காத்த தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கிருபைய நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாம காத்து கொண்டீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனை உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளே. கிருபைய நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாம காத்து கொண்டீர். குறைவுகள் வந்த போதும் குறுகாம காத்து கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனை உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி ஆண்டவர். உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை கீர்த்தனம் பண்ண இந்த இடத்துல தந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்த ரேடியோ ஊழியங்களுக்கு கூடாக நடத்துகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நித்தம் நீர் வழி நடத்தி கொண்டு ஒவ்வொரு ஊழியங்களை நீர் பெருக பண்ணி கொண்டு போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமே உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். அருமையான துதி பாடல்களை எடுத்து வந்தீர்கள். ஆமேன். கர்த்தருக்கே எல்லா கன மகிமை உண்டவதாக. நன்றி சிஸ்டர். உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த உங்களே உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். அருமையான துதி பாடல்களை கேட்டோம். ஆமேன். கர்த்தர் எங்க எங்களை அழைத்திருக்கிறாரோ அங்கு அவருக்கு தெரியும் எந்த இடத்துல நாங்க இருக்க வருவோம். அந்தபடியா சிஸ்டரை கொண்டு எங்களுக்கு மத்தியில் வச்சு துதி பாடல்களை கேட்டு எங்களை ஆசீர்வதித்த சிஸ்டரை கர்த்தர் இன்னும் அதிகமாக அவருக்கென்று பாவிப்பதற்கு நாங்கள் அவருக்காக ஜெபிக்க வேணும். எல்லா கன மகிமையும் கர்த்தருக்கே உரியதற்கு நன்றி செலுத்தி மறுபடியாக சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருவதற்காக ஜெபிக்க போறாங்க. சிஸ்டர் சாந்தி நாவேல இருந்து வந்திருந்தா போயிட்டாங்க. இல்ல ஓகே, நீங்க வாங்க சாந்தி. நாவேல இருந்து சாரி, நீங்க முதல் வந்து என்ன துதி பாடல்களோ ஜெபிக்க போறீர்களோ வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள். வாங்க. தேங்க்யூ அப்பா தாப்பனே. உங்களோட நாமத்துக்கு மகிமை ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். கோடான நன்றி சொல்லுறோம். இந்த நேரத்தை எங்களை அதிகாலையில எழுப்பி விட்டவராய் இருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா தாப்பனே, இதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கோடி நன்றி ராஜா. நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் ஐயா. உத்தமனாய் இருக்கிறீர், நீதிபதியாய் இருக்கிறீர் அப்பா. அதிகாலையில தேடுகிறவன் உங்களை கண்டடைவர்கள் என்று சொல்லி வார்த்தை இன்றைக்கு தந்தது
தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உற்சாகப்படுத்தி அதிகாலையில ஆண்டவரே இந்த நேரத்துல பின்னேரம் காலையிலையும் இருந்து எங்களுக்கு இந்த நேரங்களை பொன்னான இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. கோடான கோடி நன்றி ராஜா. நீங்க செய்ய நினைத்தது எப்போதும் தடைபடாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது எவராலும் தடுக்க முடியாததா இருக்கிறது ராஜா. அப்பா உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா இன்னுமா எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இன்னுமா இந்த நேரங்களை எங்களுக்கு கூட்டி தருகிறதுக்காக இந்த அதிகாலை வேளையிலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா உங்களுக்கு ஒரு புது பாடல் எங்களுக்கு தருகிறவர் ஆண்டவரே. எங்களோட நாவல உங்களுக்கு விரும்பின பாடலை ஆண்டவரே அப்பா உங்களை மகிமைப்படுத்த உங்களை பாடலால உங்களை அப்பா தகப்பனை துதிக்க எங்களுக்கு கற்றுத்தந்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாவே ராஜா. இதுல வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. இப்ப வந்து பாடல் பாடின சிஸ்டரை உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவரை இன்னுமா ஆசீர்வதித்து இன்னுமா பாடல்களை எங்களுக்கு கொண்டு வந்து தாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜெபத்தை தார ஒவ்வொருவரையும் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. முதலாவது இந்த தேசங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த தேசங்கள் ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறட்டும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா எங்கள் கண்கள் ஆண்டவரே அப்பா காண வேண்டும் எழுப்புதலை. இந்த தேசங்கள்ல எழுப்புதலை எங்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே அப்பா. இந்த நோர்வே தேசம் ஆண்டவரே அப்பா, இந்த பிரான்ஸ் தேசம், இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஜெர்மன் தேசம், கனடா தேசங்கள், ஒவ்வொரு தேசங்களையும் லண்டன் தேசம், ஒவ்வொரு தேசங்களையும் உங்களோட கரங்கள்ல தருகிறோம் ராஜாதி ராஜா. ஒவ்வொரு தேசங்கள்ல இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே இன்னுமா ரட்சிப்புக்களை கொண்டு வரதுக்காக ஆண்டவரே நீர் இரக்கமாயும் உருக்கமாயும் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு தேசத்து ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. நீங்க சந்திக்கிற தேவனப்பா. ஓடோடி வந்து உதவி செய்யற தேவன். உண்மையாய் கூப்பிடுகிற குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யற தகப்பன் நீங்களப்பா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தகப்பனே. நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன். நாள் முழுதும் உமக்கு நன்றி சொல்கிறேன். நாள் முழுதும் ஐயா நன்றி சொல்கிறேன். வல்லவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். நல்லவரே ஐயா உமக்கு நன்றி சொல்கிறேன். பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்கிறேன். பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்கிறேன். படைத்தவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நாள் முழுதும் உமக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். காண்பவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். காப்பவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். சுமந்து வந்தீரே ஐயா நன்றி சொல்கிறேன். சுமந்து வந்தீங்க ராஜா நன்றி சொல்கிறேன். சுகம் தந்தீங்க ராஜா நன்றி சொல்கிறேன். பாட வைத்தீங்க ராஜா நன்றி சொல்கிறேன். ஜெபிக்க வைத்தீங்க ராஜா நன்றி சொல்கிறேன். வேதம் வாசிக்க வைத்தீங்க ராஜா நன்றி சொல்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதரே ஐயா நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். அறிவனை தீரே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஐயா. நாள் முழுதும் உமக்கு நன்றி சொல்கிறோம். அறிவனை தீரே உமக்கு நன்றி சொல்கிறேன். அன்பு செய்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறேன்.
காத்து வந்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறோம். கூடை வந்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறேன். கண்ணீர் துடைத்தீங்க உமக்கு நன்றி சொல்கிறேன். ஐயா நன்றி சொல்கிறேன். ஐயா நன்றி சொல்கிறேன். நாள் முழுதும் உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லிக் கொள்றோம். ஆண்டவரே இந்த வேளையில எங்களுக்கு இந்த நேரத்தை பொன்னான நேரத்தை ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தை தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுறோம். அதிகால வேளையில ஆண்டவரே எங்களை தேட வைத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே அப்பா பார்ப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக்க கட்டுத்தாரவரே, ஜெபிக்க கட்டுத்தார ஆவியானவரே, கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ராஜா இன்னுமா வேதத்துல நாங்க ஆண்டவரே இன்னுமாய் படித்து ஆண்டவரே நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு அந்த நேரங்களை தாரத்துக்கான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த நேரங்களை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்க உங்களை கண்டடைய எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா அப்பா அப்பா அந்த வேதத்தை ரசித்து ருசித்து வாசிச்சு ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தா நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பு தாரத்துக்காக ஆண்டவரே நாங்களுக்கு எந்த துன்பங்கள் எந்த தடைகள் எந்த இடைஞ்சல்கள் எந்த வேதனைகள் வந்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு கூட நீங்க நின்று நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நோய்கள்ல இருந்து எங்களை விடுதலை தார சுகம் தார ஜெகவர் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வெற்றியை தருகிற ஜெகவா நிசியே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஜெகவாரே எங்களோட விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற ஐயா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா விண்ணப்பங்கள் ஆண்டவரே வெறுமனையாய் வந்து எங்கட பாடியில விழாதபடி எங்களுக்கு ஆண்டவரே பதில் தந்து விடுதலை தருகிறவராய் இருக்கிற உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கூட கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எதனால சுத்தம் செய்யப்படுவார்கள் ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்களோட வேதத்தினாலே அல்லவா வசனத்தினாலே அல்லவோ இந்த வாலிப பிள்ளைகள் சுத்தம் செய்யப்படுவார்கள் என்று சொன்ன தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா உங்க முன்னால கம்பீரமாய் நீங்க ஆர்ப்பரிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. பெரியவர் அப்பா. பர்வத்துல மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. நீங்க அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமா அறியப்பட்டிருக்கிறவராய் இருக்கிறீங்களப்பா. உயர்ந்த அப்பா அப்பா எங்களுக்கு அடைக்கலம் நீர் கேடகம் நீர் ஐயா. பாதுகாப்பு நீங்க எங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வானொலி சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களோட பிள்ளைகளையும் அப்பா பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜா இந்த துதிக்க கூட எங்களுக்கு அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதித்து துதியில எங்களை வச்சிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களோட துதியை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறது எங்களோட விண்ணப்பங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக அது வெறுமனையே திரும்பி வராதபடி எங்களுக்கு பதிலோட திரும்பி வரும்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அதிகாலை வேளையில் நாங்க உம்மை தேடுகிறோம். நாங்க உங்களை கண்டடைய எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கட்டளை இடுங்க ராஜா. ஓடி வந்து நிக்கிறவராய் இருக்கிறீங்க எங்களோட துதி கேட்கும் சத்தத்துல நீர் அந்த துதியில வாசம் செய்கிறவராய் இருக்கிற தேவாதி தேவன் உமக்கு கோடான கோடி நன்றி. மகிமைப்படுத்துகிறோம் ராஜாதி ராஜா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு நெஞ்சில நிறைந்தவராய் இருக்கிறீங்க ராஜாதி ராஜா. சோத்திரம் அப்பா. அப்பா நீங்க நல்லவராய் இருங்க ராஜாதி ராஜா. நல்லவர் இரக்கமுள்ள வல்லவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஆண்டவரே. என் தாயொரு வாகம் முன்னே என் கருவை கண்டீரையா. என் தாயொரு வாகம் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா.
எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே எங்க வாழ்க்கையில், வேறு ஆசையே இல்லை. நீங்க போதுமே எங்க வாழ்க்கையில், வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் தாயுருவாகும் முன்னே அப்பா என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. என் தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே எங்க வாழ்க்கையில், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே எங்க வாழ்க்கையில், வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கண்டீர், பத்திரமாய் பார்த்து கண்டீர், பத்திரமாய் பார்த்து கண்டீர். என் தாய் கருவிலே பத்திரமாய் என்னை பார்த்து கண்டீர். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே எங்க வாழ்க்கையில், வேறு ஆசையே இல்லை. ஆமாம் அப்பா, ஒருவரையும் பாதுகாத்தீங்க அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். நீங்க போதுமே எங்களை வாழ்க்கையில் ஆண்டவரே. அப்பா உங்க காலை நாங்க இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜாதி ராஜா. அப்பா எங்களை நீங்க அப்படியா வழி நடத்துறதுக்காக, அப்பா நீங்க முன்னால போய் எங்கள் ஒவ்வொருவருடைய வழியையும் செம்மைப்படுத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி சொல்லுகிறோம், கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை தேற்றுறவரா இருக்கு, நாங்க சோர்ந்து போகாதபடிக்கு, நாங்க சோர்வடைந்து போற நேரங்களில் எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரை தேற்றுறவராய் இருக்கிறவரே. வாச வேதங்களை எங்களை வாயில போட்டு, வார்த்தைகளை எங்களை வாயில போட்டு ஆண்டவரே நாங்க சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிற, தேற்றுறவராய் இருக்கிற. நீங்க எங்களை தேற்றுறவராய் இருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உங்களோட நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. அப்பா பாவங்கள் போக்க வல்லவா, சாபங்கள் நீக்க அல்லவோ நீங்க பூலோகம் வந்தீங்கள் ஐயா. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லும் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம்மா ஐயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து, உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து, நிராளியை செய்யும் ஐயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம்
ஊட்டும் தாகம் தீக்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும் என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கய்யா, மாறும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே ஆவியை ஊட்டுமையா, ஆவியை ஊட்டுமையா, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளியை செய்யும் ஐயா, நீங்க ஆளியை செய்யும் ஐயா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி சிஸ்டர், நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் டாலி, ஆ சிஸ்டர் டாலி, ஆ நீங்கள் முதலாவதாக ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். அதுக்கு அடுத்ததாக நாங்க பர்வதத்தின் மேல் ஆ என் கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் போய் நான் ஜெபித்து விட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே. நன்றி. இப்போ நாங்கள் ஊழியர்களுக்காண்டி ஜெபிக்கிறதுக்கு சிஸ்டர் டாலி ஜெபித்து சிறிய பாடல் பாடுவார்கள். அவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நீங்க பேர் சொல்லி அழைத்த ஊழியக்காரப்பா, அப்பா அவர்களை கூட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. வேற போய் இருக்கிறதும் வந்திருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் வந்து அவர்களை உள்ளாவி உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கானவரே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு வர்ற பாஸ்டர் சிஸ்டர்ஸ் யாவருக்கெல்லாம் கொடுக்குற அந்த வார்த்தையில ஜீவன் உள்ளது ஐயா. நீங்களே நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, எந்த விதமான பிசாசு சோதனை பெருகிட்டாலும் உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட திரு கரத்துல வைத்து ஆசீர்வதித்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. நீங்க ஜெயம் கொடுக்கிற தகப்பன், நீங்க ஜீவனுள்ள தகப்பன், எங்களுக்காண்டி ஜீவனை கொடுத்தீரப்பா. நானே ஜீவன் அப்பம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த ஜீவனை கொடுத்து எங்களுக்குள்ள அப்பா நீங்க உலாவி கொண்டிருக்க உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க பரிசுத்தமா இருப்பது போல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பரிசுத்தமாக்குங்க. ஜெப ஆவியை கொடுங்க அப்பா. ஆத்மா பாரங்களை கொடுத்து இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே வாலிபர்கள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே அப்பா. ஊழியக்காரருடைய பிள்ளைகளோ யாராயிருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு வாலிபர்களும் அழிந்து போகிற நேரத்தில் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு மனப்பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. வாலிபர்களுக்கான ஜெபித்து அவர்கள் ரட்சிப்படைவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான மனப்பாரத்தை கொடுத்து ஆண்டவரே ஆத்மா பாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபாவியின் மூலமாக முட்டி சூட்டுங்க, கிருபையின் மூலமாக முடி சூட்டுங்க. தேவ பயத்தை கொடுத்து தாழ்மையாக நடப்பதற்கு ஆண்டவரே உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு உங்களோட பிரசனத்திற்குள் நாங்கள் வாழ்வதற்கு உங்களை நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த கிருபையை அப்பா எண்ணி எண்ணி உங்களோட கிருபையை துதித்து யாவருக்கும் ஒரு பெரிதான துதி பாடல்களை புதிதான பாடல்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்களே நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக யாவருக்கும் ஆண்டவரே பெரிதான காரியங்களை செய்யற தகப்பன் நீங்க அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி அப்பா நீங்க பதில் கொடுத்து அப்பா உங்களோட நாமத்தை உயர்த்த வைக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். யாவரின் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க ஜீவனுள்ள தகப்பன்னு ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் உங்களோட பரிசுத்தமான அன்பினில் மூழ்ந்து இருப்பதற்கு இன்னும் அதிகமாக அவங்கள இரத்த
கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி இயேசுவே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவார். இருள் தண்ணிலே இருள் தண்ணிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாதம் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென் அப்பா, அவர் மாறாத தகப்பன். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற அப்பா, எங்களுக்கு இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. சிஸ்டர் சுபாட கணவனிற்காண்டி வருகிறேன் அப்பா. அவர் அந்த 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 படுக்கையில் இருந்து எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். இருக்கிற எல்லா விதமான வீக்னஸையும் எல்லா விதமான பலவீனங்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. அப்பா, அவரை நீங்க ஒரு சாட்சியாக உயிர் தழும்பி சிஸ்டர் சுபாவுக்கு ஆண்டவரே நீங்க அந்த வல்லமை இருந்த அந்த வல்லமை அவர்களுக்கு தெரியப்படுத்தி சாட்சியா இருப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று தாழ்த்தி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி, நன்றி. Lord, you have said, Lord Jesus, it's even powerful than a two-edged sword that cuts asunder, Lord Jesus, upon our old imaginations and everything, Lord, that can, Lord, bring forth, Lord, and reveal, Lord Jesus, what is of you, Lord, what is of your word that can, Lord, divide the word within us, Lord, to bring forth the truth, Lord Jesus, that brings the deliverance, the very breath of God that brings forth, Lord, oh God, that liberty and freedom through the power of the Holy Spirit is now touching them, bringing them, Lord Jesus, that liberty and freedom that is upon them, Lord. So we thank you for that, Lord. Now, Lord, even as they are, Lord Jesus, listening, giving them ears to listen, Lord, and Lord, bring forth much fruit in their lives, Lord. All the words that, Lord, resonates in their hearts will be useless until, Lord Jesus, they obey and bring forth much fruit upon their lives, Lord. That is the very cause of the very word to go forth, Lord, and bring forth, Lord, liberty and freedom upon their hearts and lives. And also, Lord, the word that is more powerful, oh God, is the one that sets them free, Lord, from all their distresses, for all their calamities, for all the enemies' work, Lord, that is upon them, Lord, that they many have been bombarded, Lord Jesus, and attacks of the enemy, Lord Jesus. Come forth with the word of the living God that is goes forth, Lord, with the power of the Holy
Holy Spirit that works through, Lord, through the gifts of the Holy Spirit that manifests, Lord, your glory, power, and presence upon their hearts and lives to bring forth much deliverance upon them as you are ministering, Lord, touching them from the crown of their heads to the very soles of their feet. And I thank you for the wonderful working power of the anointing power, Lord, that breaks every yoke of bondage. You are the bondage breaker and the yoke remover. You are touching them, Father, no matter what their situation is, Lord. Even if they are in sick beds, Lord Jesus, you can raise them up. The same Spirit that raised Christ Jesus from the dead is the Spirit that lives within them. And you are sending forth that very wonderful resurrection power, Lord, to penetrate through their hearts and lives, Lord Jesus. Even as that woman, Lord, touched the very hem of your garment, Lord, she felt the virtues, Lord, from your body penetrating through them, Father. That is the same power, same virtues, that is still the same. Lord, you have not changed. You are the same yesterday, today, and forever, ever. And the power of your resurrection is the same, Lord. And that is the very power that is working upon them through your Holy Spirit, Lord, bringing them deliverance, bringing them victory. Lord, we stand from the victory ground because we have already, Lord Jesus, seated together with the heavenly Savior who is seated at the right hand of the Father. And our position in Christ in glory is to sit with him in the heavenly places this very moment. Therefore, we call out from the victory side, bringing forth victory upon their hearts and lives, bringing them deliverance, Lord Jesus, as you are bringing them that deliverance, Lord, in the name of Jesus. So we thank you for, Lord, all the calamities, the distresses, the sicknesses, all that they are, Lord Jesus, their needs be met, Lord Jesus. Supplies, Lord, would come into their hearts and lives, Lord, even as they have been finding, Lord, maybe in difficult situation because of unemployment, because of not having, Lord Jesus, enough money to provide for their families, whatever their status, even, Lord, coming out of debt, Lord, debt cancellation in the name of Jesus Christ. So we thank you, Father, that you are a God who has said, only believe all things are possible. And you are the one who have said, Lord Jesus, our God, our Jireh, the provider, is able to bring forth, Lord, like you said, Lord, in Philippians 4:19, my God shall supply all your needs according to the riches in glory through Christ Jesus. And you are the same yesterday, today, and forever. And that power is working upon them, bringing them that deliverance, setting them free, supplying their needs, and bringing them, Lord, in alignment with your word and your will and your purposes to fulfill upon their lives. I pray in Jesus' name. Amen. Amen and amen. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக எனக்கு ஒத்தாசை பர்வதத்தின் மேல் வரும் என் ஒத்தாசையை பற்றி நாங்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தோம். அத்துடன் நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் சாந்தி கூட இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அவரும் இருக்கிறபடியே நாங்கள் அவரையும் அரவழைப்போம். அவர் கூட வந்து ஜெபிக்கலாம். அத்துடன் நாங்கள் அடுத்ததாக வரும் இந்த ஒளிபரப்பில் சிஸ்டர் பிருந்தா வந்து, சிஸ்டர் பிரெண்டா வந்து முதலாவதாக அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவர் கூட அதுக்கு முன்பாக வந்து எங்களுடன் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று அவரையும் வரவழைப்போம். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக நாடுகளுக்காக வந்து சேர்ந்திருக்கும் நாடுகளுக்கும் அரசாங்கங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அதுக்கு அடுத்ததாக சிஸ்டர் டாலி வந்து இந்த போர்களுடன் இருக்கும் நாடுகளுக்கு கூட இஸ்ரேல் நாட்டுக்காகவும் ஈரானுக்காகவும் யுஎஸ்ஏக்காகவும் ஜெபிப்பார். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் சாந்திக்கு இடமும் கொடுப்போம். முதலாவதாக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. Thank you, Master. Even as you are, Lord Jesus, put, Lord Jesus, the burden upon my heart, Lord, for many that have, Lord Jesus, in our own team, Lord, that are going through different situations, Lord, along with the people that are listening, Father. We join, Lord, in one heart and our minds, Lord, with much burdens, Lord Jesus, upon the situations, Lord. Many are going through bereavement in their families, Lord. Many have been, Lord Jesus, even going through sicknesses, Lord. And we are just as we already prayed, Lord, for Sister Subha's husband, Lord, that had been, Lord, going through some kind of an illness at this moment, Lord. Thank you, Lord. Thank you for touching him. Thank you for bringing such a power of your the healing virtues to go through him and bring forth, Lord Jesus, a quick healing, a quick recovering upon him, Lord Jesus, bringing him out mightily, saving, Lord Jesus. In the name of Jesus, I pray. I thank you, Lord, for the power of your salvation, Lord, for his soul and for his body, physically, mentally, emotionally, Lord. Lord, you will do that which is of your
purpose and power and your will to come through that gentleman, Lord, I pray, because of the family that serves you, Lord. You are in control of them. Your eyes are upon them. Your protection is upon that home, Lord. And we thank you for bringing, Lord Jesus, your will to pass, Lord. Just as much you have said, Lord, only believe all things are possible, and you are aligning them up, Lord, according to your will and your purpose to fulfill that, Lord. And you are bringing it to pass, I pray, in Jesus' name. And also thank you, Lord, for the ones that are going through different bereavements, even Sister Dolly's husband, Brother Kingsley's mother who had been not the mother who has been like the adopted mother who had been also bereaved now, and we pray that Lord, even in Sri Lanka, we remember the family, Lord, at this time, Father, that you would be with them too, Lord, at this time, and even with Brother Kingsley, Lord, even though he's not his own mother, he has treated her like his own mother. Therefore, Lord, we pray, Lord Jesus, for that as well, that you would fill the gap with your power and your presence and be with them as well. And we thank you, Lord, for all these blessings and all this way in which only your power and your presence, Lord, can come and minister to them, Father, in Jesus' name. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் டாலி வந்து நாடுகளுக்காக ஜெபிப்பார். அவர் வந்து போர்ல ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி. சிஸ்டர் டாலி. ஆமென் ஆமென். இந்த frozen ஆமென். phone ஆமென். நன்றி சிஸ்டர் நன்றி. எஸ் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா யுத்தத்துல அப்பா இன்னமும் ஆண்டவரே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரங்கள் ஆண்டவரே, உங்களோட சமூகம், உங்களோட பிரசனம் மட்டுமே அவர்களுக்கு விடுதலை ஆண்டவரே. அப்பா உங்களோட பிரசனத்தை அப்பா, லெட் யோர் presence go before them. அப்பா நீங்க உங்களோட பிரசனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய கண்ணுக்கு கண்ணாக பார்த்து ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க சமாதானத்தின் தகப்பன், சமாதானத்தை கட்டளையிடுவீர்கள் ஆண்டவரே. அப்பா நீங்க சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளுக்கு ஆண்டவரே, இஸ்ரவேல், ஈராக், ஈரான், எல்லா விதமான பகுதியான நாடுகளுக்குள்ளேயும் ஆண்டவரே, உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தை தள்ளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா பிசாசு ஆனவன் கெச்சிக்கிற சிங்கம் போல அப்பா எல்லா இடங்களையும் யாரை விழுங்கலான்னு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உங்களோட ரத்தம் தான் அவர்களுக்கு விடுதலை ஆண்டவரே. உங்களோட வெளியேறப்பெற்ற ரத்தத்தை எல்லா இடங்களையும் தள்ளித்து ஆண்டவரே, அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமாக்குங்க. நீங்க பரிசுத்தர் 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 அப்பா. அப்பா அங்க ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கட்டளின்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிசாசான அப்பா சோதனைகள் பெருகிட்டாலும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அப்பா, உங்களுடைய கிருபை ஒருபோதும் குறைவதில்லை ஆண்டவரே. உங்களுடைய மகா பெரிதான கிருபையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்த சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம், ஜெபமே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறபடியா. நன்றி சாமி, நன்றி 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 இயேசுவே. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பன். இப்பொழுது நாட்கள்ல ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நாங்க கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா, அந்த நாட்டில் ஒரு பெரிதான காரியங்களை அறிவித்து பெரிதான ரட்சிப்பை கொடுத்து இந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை அதிகமாக கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம். உங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஆண்டவர் அந்த சமாதானத்தின் ஆவியை அவங்களுக்கு கட்டளிட்டபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க வாக்குத்தத்தம் மாறாத நின்றும் என்றும் ஜீவிக்கிற தகப்பன் ஆண்டவரே, அதுக்கான நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு உரியதுப்பா. அந்த நாட்டு மக்கள் மிதிக்கும் கால் மிதிக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களோட பிரசனத்தை அவங்க உணரப்படக்கூடியதாக மோசைக்கு எப்பொழுது முட்செடியில் அவங்களோட பிரசனத்தை பார்க்க வைத்தீர்களோ அதே போல ஆண்டவரே, இவர்கள் கால் மிதிக்கும் பொழுது உங்களோட பிரசன்னத்தை நீங்க அந்த இடங்களை உங்களோட ரத்தத்தை தள்ளித்து அவர்கள் உங்களை காணக்கூடியதாக பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. உங்களை அறிந்து கொண்டவரும் அறியாதவரும்
உங்களுக்குள்ள அப்பா உங்களை அறிவதற்கு உங்கள் ரட்சிப்பை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்து அந்த நாட்டுல ஒரு சமாதான யுத்தத்துல இருந்து விடுதலை ஆக்கணும். இதுக்கு ஒரு முடிவு வந்து இன்னும் அதிகமாக உங்களோட சமாதானத்துல மூழ்ந்து இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமே பட வேணும் என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். சிஸ்டர் சாந்தி, நீங்கள் பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்காகவும் இங்கே வெக்கேஷன் நடக்கிறது நார்த் அமெரிக்காவில், மற்ற பாடசாலைகள் அடுத்த நாடுகளில் சில நேரம் நடக்காது, இந்த நேரம் இல்லாவிட்டால் கூட நீங்கள் பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் யூனிவர்சிட்டி போற பிள்ளைகள் வயசு உள்ள பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். God bless. ஆமென் தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்தை உங்களோட பாதத்துல அப்பா எடுக்கிற ஆண்டவரே, அப்பா உங்களோட கரத்துல எங்களோட ஜெபங்களை தருகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை துதிகளுக்காகவும் ஜெபங்களுக்காகவும் நீங்க நேரத்தை தந்ததுக்காக நன்றி. நீங்க பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு கோடான நன்றி. எங்களை தாழ்த்தி நாங்க நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா தகப்பனே. அப்பா, அந்த சிறு பிள்ளைகள் பாடசாலை தொடங்கி உள்ளது இந்த ஐரோப்பிய நாடுகள்ல, நோர்வே நாட்டுல போது தொடங்கி இருக்கிறது. இனி அடுத்தடுத்த நாடுகள், அடுத்த தேசங்கள்ல தொடங்க போற இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த குழந்தை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை சுற்றி ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாப்பு வலயத்தை போடுகிறதுக்காக நீங்க உங்க கரம் அந்த பிள்ளைகளோட இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீங்க அங்க கண்ணோக்கி அந்த பாடசாலை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே நீங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியா அந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த தீங்கும் ஆண்டவரே தீமையும் வராதபடி ஆண்டவரே எவ்வளவோ கேடுகள் நடக்கிறது நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் ராஜாதி ராஜாவே. அந்த சிறு பிள்ளைகளை நீங்க கரத்துல கொண்டு பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, இப்ப கேள்விப்பட்டோம் ஆண்டவரே, நோர்வேல ஒரு சின்ன பிள்ளை 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஆண்டவரே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது ஆண்டவரே வாகனத்துல அப்பா மாட்டுப்பட்டு அடிபட்டு இறந்து கிடக்கிற கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. அப்படி இனிமேல் இந்த விபத்துக்கள் தனிய போற பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை தாய்மார்கள் தனியா அனுப்பாதபடி ஆண்டவரே ஞானமாய் நடக்கும்படி அந்த பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல இந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கறதுக்காக பாதுகாப்பாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நீங்க ஞானத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பாத்தி கட்டி நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பெரிய பிள்ளைகள் கிண்டர் கார்டன் போற பிள்ளைகளை உங்களோட கரத்துல தருகிறோம் ஆண்டவரே அப்பா. டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை, பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை, பள்ளிக்கூடம் தொடங்க போற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க ஞானத்தை கொடுக்கறத படிக்கிற கல்வி அறிவை மென்மேலும், ஞானத்தை மென்மேலும், உங்களை தேடுகிற அறிவை முதலாவதாக உங்களை தேடுகிற அறிவை ஆண்டவரே அப்பா தகப்பனே உங்களை முன்னிட்டு ஆண்டவரே அப்பா உங்க ரட்சிப்புக்களை அந்த பிள்ளைகளை கொண்டு வரதுக்காக நன்றி சொல்லுகிறேன். பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுங்க. எவனுடைய கையும் ஆண்டவரே அவன் பிள்ளைகள் மேல படாதபடி ஆசீர்வதியின் ராஜா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா அப்பா. அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எவனுடைய கண்ணும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை யாருடைய கண்ணும் தொடாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொடுகிற உங்க கண்மலையை தொடுகிறது என்று சொன்னீங்க ராஜா. எங்களை தொடுகிறவன் உங்களோட கண்மலையை தொடுகிற என்று சொன்னீங்க. அது போல இந்த பிள்ளைகளை தொடுகிறவன், பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள், கிண்டர் கார்டனுக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே, பெரிய வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, யூனிவர்சிட்டி கிடைச்சி தொடங்குற பிள்ளைகள், கிடைக்காம தவித்து கொண்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இடம்